சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். உன் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் நான் உன்னுடைய கவலைகளை நிச்சயமாக போக்குவேன். உன் வாழ்க்கையில் உன்னை மிக உயரத்திற்கு அழைத்து செல்லும் அற்புத செய்தியை இந்த மங்களகரமான மாலை வேளையில் சந்தோஷமாகவே கேள். உன் தீராத பிரச்சனையெல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உன்னுடைய விதி மாறப்போகிறது. உன் விதியை மாற்றியமைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே. விரைவில் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து சென்று மிக பிரகாசமான வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். முழுவதுமாக இதை நம்பிக்கையோடு கேள். உன் துன்பங்கள் எல்லாம் இன்பமாகவே மாறிவிடும். எப்பொழுதுமே நிதானமாக பேச கற்றுக்கொள். கோபமாக பேசினால் குணத்தை இழந்து விடுவாய். வேகமாக பேசினால் அர்த்தத்தையே இழந்து விடுவாய். தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருந்தாய், உன் வேலையை இழந்து விடுவாய். அதிகமாக பேசிக்கொண்டிருந்தால் அமைதியை முழுவதுமாக இழந்து விடுவாய். தலைகணத்தோடு ஆணவமாக நான் தான் எல்லாமுமே என்று பேசிக்கொண்டே இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் அன்பை வெகு விரைவில் இழந்து விடுவாய். சிந்தித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தால் சிறப்போடு வாழ்வாய் உன் வாழ்க்கையில். வாழ்க்கை என்பது மிக ஆச்சரியம் மிகுந்தது. ஆனால் அவ்வளவு எளிதல்ல. அந்த வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான அத்தனை வேலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருப்பேன். வாய்ப்பு வரும்பொழுது மிக சாதுரியமாக அதை பயன்படுத்திக்கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். வாய்ப்பை வரும்பொழுது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி நாம் வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவுக்கு கூட்டி செல்லும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் வாழ்க்கையிலேயே இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துவேன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, பயப்படாமல் இரு. உனக்கு உதவதற்கு யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே. நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் உன் அருகில் உனக்கு உதவுவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னால் தான் அதை உணர முடியாமல், உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் போராட்டம் உன்னை சுற்றி நடக்கும் போராட்டத்தால் உன் மனம் குழம்பி போய் இருக்கிறது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான். நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பது உன்னை மட்டும் அது பாதிப்பதுவல்ல, உன் வாழ்க்கையையும் சேர்த்துதான் அது பாதிக்கும். எனவே எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானமான யோசித்து உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை செய்தால் உன் வாழ்க்கையில் மேன்மையடையும், உன் வாழ்வு சிறக்கும் என்பதை நன்றாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்தியே தீருவேன். நீ தலைகணமாக இருந்தால் அது உன் மதிப்பை குறைத்துவிடும். தற்பெருமையாக இருந்தால் அது உனக்கு அழிவைதான் தேடித்தரும். ஒரு சூழ்நிலைதான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாகவும் தீய மனிதனாகவும் மாற்றுகிறது. அந்த சூழ்நிலையையே உனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது என்பது சிந்தனை செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட உன்னுடைய சிந்தனையால், சமஜோதித புத்தியினால் உன்னால் தீர்த்து கொள்ள முடியும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் உன் எல்லா செயல்களிலும் நான் இருப்பேன் என்பதை, இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் வரும். அதை உனக்கு நான் உணரவும் வைப்பேன். குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையெல்லாம் தீர்க்க உன் சாயி தேவா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. என்னை நம்பு, முழுவதுமாக என்னை நம்பு. நான் இருக்கிறேன். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கி தா என்று கேட்கவில்லை. ஆனால் நான் உன்னிடம் கேட்பது
என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்கு தா என்று நான் கேட்கிறேன். குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா பெற்றுக்கொள்கிறேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் சில நிறைவேறாமல் போனதால் என் மேல் கோபப்படுகிறாய். சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இல்லை குழந்தையே. ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றை போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் உன் சாயப்பாவை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து நான் மேலே எழ செய்வேன் என்று நிச்சயமாக நம்பு.
கண் இமை காப்பது போல நான் உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் மட்டும் என்மேல் இருந்தால் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அனைத்தும் இனி உனக்கு வசமாகும். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு, வெற்றி பாதைக்கு நிச்சயமாக உன்னை அழைத்து செல்வேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? நீ விரும்பிய வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ என்னிடம் கோரிக்கையான வைத்த வாழ்க்கையை உனக்கு தரவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு தெரியும். பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன். உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும்பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே. அதை கண்டு துவண்டு விடாதே. நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே. நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்க போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும். எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. நான் இருக்கிறேன் குழந்தையே. அனைத்திற்கும் கலங்காதே. நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அதிசயங்களை காணாமல் விட்டு விடாதே. சர்வ நிச்சயமாக அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாலும் சில சமயம் உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறது. நான் தேடுவது, நான் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எப்படி என்னை தேடும், எப்படி என்னை வந்து அடையும்? அப்படி நான் தேடுவதும் என்னை தேடிக்கொண்டிருந்தால் இந்நேரம் அது என் கைகளில் அல்லவா இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இன்னும் என் கைகளுக்கு அது வரவில்லை? நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஓர் அணுவில் இருந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த இயற்கையை புரிந்து கொண்டாலே, பிரபஞ்சத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டாலே, நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இயற்கை
எதையெல்லாம் உணர்ந்ததோ அதுவே இன்றைய பிரபஞ்சம். இயற்கை உணர்ந்த அனைத்துமே பிரபஞ்ச அணுவில் புதைந்துதான் கிடக்கிறது. அதுவே பிரபஞ்ச மனது. பிரபஞ்சம் இயக்கும் விதம் அந்த பதிவுகளை பொறுத்தே இருக்கும். பிரபஞ்ச மனதின் மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியே மனித மனம். இயற்கை எதை உணர்கிறதோ அதை நம் மனது வடிவமைக்க செய்கிறது. நம் உடல் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும். எனவே நாமும் இயற்கையே. நாம் எதை உணர்கிறோமோ அது மனதால் வடிவமைக்கப்படுகிறது. மனிதன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். பிரபஞ்ச மனம் இயற்கையை கட்டுப்படுத்த மனித மனமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். இது தெரியாமல், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளாமல் நான் தேடுவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எதிர்பார்ப்பது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு வாழ்க்கை வழியே இல்லை, வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நான் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே, உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை வந்து நான் சேர்ந்திருக்கிறேன். பறவையின் காலில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் நான் இழுத்திருக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்த்துவேன்.